கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட தேவன் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்கள் இருதய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உங்களை மனதார ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி ஜெபிக்கணும், பெனதாத்தின் ஊழியக்காரர்கள் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம். பாருங்க, 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பெனதாத் என்கிற ராஜாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு கர்த்தர் துணை செய்கிறபடியினால அவர் யுத்தத்தில் ஜெயிக்கிறார். அவர் ஜெயித்த அந்த டைமில் இந்த பெனதாத்தின் ஊழியக்காரர்கள் சில காரியங்களை செய்கிறாங்க. அங்கிருந்து தான் எப்படி ஜெபிக்கிறதுன்ற சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நான் உங்களுக்காக சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் ஊழியக்காரர், யார்னா பெனதாத்தின் ஊழியக்காரர், ஓகேங்களா? அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் ரட்டுகளை எங்கள் அறையிலே கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம், ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி. பாருங்க, இங்க பெனதாத்தின் ஊழியக்காரர்கள் பெனதாத்தை பார்த்து என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப தயவுள்ள ராஜாக்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் எங்களை தாழ்த்தி அந்த ராஜா கிட்ட போவோம் அப்படின்றாங்க. பாருங்க, பெனதாத்தின் ஊழியக்காரருக்கு இருந்த இந்த அறிவு நமக்கும் தேவை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய நம்முடைய ராஜாதி ராஜா தயவுள்ளவர். நம்ம ஒரு பிரச்சனை நம்மொழுது, நம்ம தவறிட்டோம் நம்மொழுது, அவருக்கு விரோதமாய் நடந்து கொண்டோம் நம்மொழுதோ, இல்லை வேறு எந்த காரியத்திற்காக ஜபத்திற்காக அவர் சமூகத்தை அணுகும் பொழுதும் நமக்கு என்ன இருக்கணும், நம்ம ராஜா தய உள்ளவர் என்கிற அறிவு நமக்கு இருக்கணும். ஏன் ராஜா கிட்ட ஒரு விண்ணப்பம் என்று நான் போனால் நிச்சயமாக என் ராஜா எனக்கு செவி கொடுப்பார் என்கிற அறிவு நமக்கு இருக்கணும். பாருங்க, நமக்கு எந்த விதமான அறிவு இருக்கணும்னா, சங்கீதம் 65ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற அறிவு நமக்கு இருக்கணும். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே தண்டிக்கப்பட வேண்டிய தேவ ஜனத்திற்காக மோசே உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜனங்களை மன்னிக்கிறார். மன்னிக்கவே முடியாத ஜனங்களை கூட ஒரு தேவ பிள்ளை உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் மன்னிக்கிறார் என்கிற உணர்வு, அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியமாக இருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியினால நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாம ஜெபிக்க வேண்டும் என்கிற அறிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்படின்னா அவர் சித்தப்படி நான் எதை கேட்டாலும் என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்கிற அறிவு வேணும். பாருங்க, இந்த பெனதாத்தின் ஊழியக்காரர்களுக்கு இஸ்ரவேலின் ராஜாவை குறித்த அறிவு இருந்தது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய தேவனை குறித்த அறிவு வேண்டும். என்ன அறிவு? அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். அதே போல நான் உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தா மன்னிக்கப்பட முடியாத நபர்களை கூட என் தேவன் மன்னிப்பார் என்கிற அறிவு எனக்கு வேண்டும். அதே போல என் தேவன் நான் ஜெபிக்கணும்னு விரும்புகிறார், ஒருவரும் கெட்டு போகிறது அவருக்கு பிரியமில்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் என்கிற அறிவு வரும்பொழுது நம்ம ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே போல் அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்டால் எனக்கு அவர் கண்டிப்பாக ஆன்சர் கொடுப்பார் என்கிற அறிவு நமக்கு வேணும். பாருங்களேன், இப்போ பெனதாத்தின் ஊழியக்காரர்கள் செய்த முதல் காரியம் என்ன? இஸ்ரவேலின் ராஜாவை குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்தது. நமக்கும் ஜெபத்தில் இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்ம ராஜாதி ராஜாவை குறித்த இந்த நாலேஜ், அறிவு நமக்கு தேவை.
அடுத்து பாருங்க, இந்த பெனதாத்தின் ஊழியக்காரர்கள் என்ன செய்தாங்களா, அந்த அறிவோட கூட தங்களை தாழ்த்தி ரட்டுடுத்தி அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் என்ன பண்ணுறோமா, ரட்டுகளை எங்கள் அறையிலே கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு அந்த ராஜா கிட்ட எங்களை தாழ்த்தி போவோம் அப்படின்றாங்க. பாருங்க, நமக்கும் தெரியணும், சங்கீதம் 138:6, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா நான் என்னை தாழ்த்தி என் ஜெபத்தில் கர்த்தரை சேரும் பொழுது அவர் நிச்சயமாக என்னை கேட்கிறார், எனக்கு பதில் கொடுக்கிறார் என்கிறதான அந்த அறிவு நமக்கு வேண்டும். ஸோ முதலாவது காரியம் நம்ம பார்த்துட்டோம், பெனதாத்தின் ஊழியக்காரர்களுக்கு இருந்த இந்த அறிவு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க, அதே 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் வந்து என்னை உயிரோடே வெய்யும் என்று உமது அடியானாகிய பெனதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன்னா ஆகாப் ராஜா, இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன் என்றான். பாருங்க, இந்த பெனதாத்தின் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆகாப் கிட்ட போயிட்டு தங்களை தாழ்த்தி ரட்டுகளை உடுத்தி கொண்டு கழுத்தில் கயிறு போட்டு நாங்கள் அடிமைகள் அப்படின்ற அந்த தோற்றத்தை கிரியேட் பண்ணிட்டு ராஜா முன்னாடி, ஆகாப் ராஜா இஸ்ரவேலின் ராஜா முன்னாடி நின்று அவங்க என்ன சொல்கிறாங்களாம், பெனதாத் தனக்கு நீங்கள் இறங்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார், தன்னை காப்பாற்றணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னதும் ஆகாப் என்ன சொல்கிறான் பாருங்களேன், அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் எனக்கு சகோதரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறான். உடனே பெனதாத்தின் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க, 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டான். பாருங்களேன், அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் இந்த பெனதாத்தின் ஊழியக்காரர்கள் ரட்டை உடுத்தி கொண்டு இஸ்ரவேலின் ராஜா கிட்ட போயிட்டு பெனதாத் என்கிற உம்முடைய அடியான் என்ன சொல்கிறாங்க பாருங்க, உம்முடைய அடியான் உயிரோடு வைக்கும்படிக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அட்ரஸ் பண்ணும்பொழுது அடிமைன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் ஆகாப் வாயிலேருந்து என்ன வார்த்தை பிறப்பிக்கப்படுகிறது, அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன் என்கிற வார்த்தை வந்துச்சான். அவன் அடியான் கிடையாது, எனக்கு சகோதரன் அப்படின்னு ஆகாப் சொன்னதும் இந்த பெனதாத்தின் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனதாத் இருக்கிறான் என்றார்கள். பாருங்க, அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாங்க, ஆகாப் என்கிற இஸ்ரவேல் ராஜாவின் வாய் சொல்லை நன்றாய் கவனிக்கிறாங்க. அவன் வாய் சொல் என்ன வருதுன்னு பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், எனக்கு சகோதரன். ஆமாம் ஆமாம், உங்கள் அடியானாகிய பெனதாத் கிடையாது, உங்கள் சகோதரனாகிய பெனதாத் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், அந்த ராஜாவின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தையை அப்படியே கவனமாய் கேட்டு அதையே கிளைம் பண்ணி அவங்க ராஜா கிட்ட விண்ணப்பம் பண்ணின போது அந்த பெனதாத் காக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அது நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தேவன் அது நிமித்தம் வருத்தப்படுகிறார், அது வேற. நான் இங்கே உங்களுக்கு இந்த ஜபத்துக்கான கண்ணோட்டத்தை மாத்திரம் காண்பிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த பெனதாத்தின் ஊழியக்காரருக்கு என்ன நாலேஜ் இருந்தது, இந்த இஸ்ரவேலின் ராஜா தய உள்ளவங்க, எங்களை தாழ்த்தி போய் அவங்க கிட்ட நின்னா எங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்கன்ற நாலேஜ் இருந்தது. ஸோ நமக்கும் நம்ம தேவனை குறித்து அவர் தய உள்ளவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்கிற நாலேஜ் வேணும்னு பார்த்தோம். அடுத்து இவங்க என்ன பண்ணாங்க, அந்த இஸ்ரவேலின் ராஜாவின் வாய் சொல்லை நன்றாய் கவனித்து கேட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தையை அப்படியே கிளைம் பண்ணி அதை பற்றி கொண்டு அந்த வார்த்தையை உரிமை பாராட்டி அவங்க ஜெபித்தாங்க, அதை அவங்க விண்ணப்பம் பண்ணினாங்க. அப்போ நாமும் என்ன பண்ணோம்னா, இப்படி நம்ம தாழ்த்தி தேவ சமூகத்தில் போய் ஜெபத்தில் உட்காரும் பொழுது தேவ சமூகத்திலேருந்து நம்மை நோக்கி வார்த்தை புறப்பட்டு வரும். நம்ம நன்றாய் கவனித்து தேவ சமூகத்திலேருந்து புறப்பட்டு வருகிற
வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தையை கிளைம் பண்ணி அதை பற்றி கொண்டு விண்ணப்பம் பண்ணும் பொழுது உடனே நமக்கு பதில் கிடைக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜபிக்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் அந்த காரியத்திற்கு ஒத்த காரியங்கள் நடந்திருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே இந்த காரியமா, இதுக்கு உண்டான காரியம் பைபிளில் எங்கே இருக்குது, நான் யோசித்து அந்த காரியத்தெல்லாம் கிளைம் பண்ணி ஜபிக்கிறேன். இல்லைங்க, வேதம் இயேசு சொன்னவைகளை எல்லாம் நமக்கு நினைப்பூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அது அவருடைய ஊழியம் என்று நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்போ என்ன இங்கே நடக்கிறது, நம்ம ஜபிக்க உட்காரும் பொழுது நம்ம ஆவியோடு இணைந்து ஜபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரும் இணைகிறார். இப்போ அவர் என்ன பண்றார் அப்படின்னா, வேதத்தில் இருக்கக்கூடிய நம்ம எந்த காரியத்திற்காக, எந்த நபருக்காக, எந்த விஷயத்திற்காக ஜபிக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட வேத வசனங்களை தேவன் இந்த வார்த்தையை சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவார், இந்த வார்த்தையை சொன்னா இறங்கிடுவார் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வசனங்களை ஆவியானவரே நம்ம இருதயத்துல போடுகிறார். நம்ம என்ன செய்யணும், நன்றாய் கவனித்து அந்த வார்த்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்ததும் அதை டக்குன்னு பிடிச்சு அதை கிளைம் பண்ணி அந்த வார்த்தையை திரும்ப சொல்லி, இப்படி எழுதிருக்கீங்களே ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்க செய்யுங்க, நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது அவரால் அதற்கு பதில் செய்யாம, பதில் கொடுக்காம இருக்கவே முடியாது. நிச்சயமாய் அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். நம்ம அந்த வார்த்தையை கிளைம் பண்ணி ஜபிக்கணுன்ற மனநிலை வேணும். அடுத்து பாருங்க, இந்த பெனதாத் ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாங்க, 1 ராஜாக்கள் 20:31 வாசிக்கிறேன். நாங்கள் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம், ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்றார்கள். பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, நாங்க ராஜா கிட்ட போறோம், நாங்க போய் ஜெபம் பண்ணா ஒருவேளை உங்களை அவங்க உயிரோட வைப்பாங்க அப்படின்றாங்க. பாருங்க, சிலர்லாம் அவங்க போய் ஜெபத்தில் தேவனிடத்தில் கேட்கவே மாட்டாங்க, துன்மார்க்கராக இருப்பாங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளையாகிய நான் என்னை தாழ்த்தி என் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து கேட்டால் அந்த துன்மார்க்கமாக இருக்கிறவங்களுக்கும், அந்த நீதி இல்லாதவங்களுக்கும், அந்த தவறு செய்தவங்களுக்கும் கூட என் தேவன் மன்னிக்கவும் இறங்கவும் முடியும் என்கிற அறிவு நமக்கு தேவை. சரிங்களா? நான் ஜபிச்சா எங்கள் அப்பா அவங்களுக்கு இறங்குவார், இந்த ஒரு எண்ணம் நமக்கு வரணும். பெனதாத்தின் ஊழியக்காரர்களுக்கு இருந்தது. நாங்க ஊழியக்காரர்கள், நாங்க சேவகர்கள், நாங்க போய் பெனதாத்துக்காக விண்ணப்பம் பண்ணினா இஸ்ரவேலின் ராஜா பெனதாத்தை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க நம்பி போனாங்க. பாருங்க, அவங்களே நம்பி போறாங்க. நம்ம போய் அப்பா கிட்ட நின்னா அப்பா நம்ம நிமித்தம் கண்டிப்பாக நம்ம எடுக்கிற விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு தேவை. இப்போ 3 காரியங்களை பார்த்தோம். 1, நம்ம ராஜா தயவுள்ளவர், ஜெபத்தை கேட்கிறவர், நாம் ஜெபிப்பதை அவர் விரும்புகிறவர் என்கிற அறிவோடு கூட நம்ம ஜபிக்க உட்காரணும். 2வது, நம்மை தாழ்த்தி அவர் சமூகத்தில் உட்காரணும். 3வது, அப்படி தாழ்த்தி உட்காரும் பொழுது ஆவியானவர் நம்ம வாயில போடுகிற அந்த வார்த்தையை நன்றாய் கவனித்து அதை கிளைம் பண்ணி அதையே நம்ம ஜெப விண்ணப்பமாக தேவ சமூகத்தில் ஏறெடுக்கணும். அடுத்து நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். அது என்னன்னா, ஏன் அப்பா நான் ஜெபம் பண்ணா என் தேசத்துக்கு இறங்குவார், நான் ஜபித்தா என் குடும்பத்துக்கு இறங்குவார், என் சபைக்கு இறங்குவார், என்னுடைய உறவுகளுக்கு இறங்குவார், நான் என்ன காரியத்துக்காக ஜபிக்கிறனோ அவர்களுக்கெல்லாம் இறங்குவார் என்கிற அந்த நம்பிக்கை வேணும். இப்படி நம்ம ஜபித்தோம் அப்படின்னா 100% தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜபிக்கலாங்களா? பரலோக தகப்பனே, ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, பெனதாத்தின் ஊழியக்காரர்களுடைய கிரியையில் இருந்து நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சில காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்கள் தேவனை குறித்த இந்த அறிவோடு ஜபிக்க, எங்களை தாழ்த்தி ஜெபத்திலே காணப்பட, ஆவியானவர் எங்கள் வாயிலை போடுகிற வார்த்தைகளை கவனித்து அதை பிடித்து கொண்டு நாங்கள் ஜபிக்க, நாங்கள் ஜபித்தா தேவன் எங்க மற்ற எல்லாருக்கும் இறங்குவீங்கன்ற அந்த உணர்வோடு கூட ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தில் எப்பொழுதும் நாங்கள் தரித்திருக்க எங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. God bless you.